மசாலா மஷ்ரூம் எப்படி செய்கிறதுங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இந்த பட்டன் மஷ்ரூமை வாங்கி இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணாமல் பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 4-5, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், இது கூட தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், இதை கலந்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை இந்த காளான் கூட சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கலந்து ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மசாலாவோட எசன்ஸும் அந்த உப்பும் அதில் இறங்கிடும். அதுக்கப்புறமா இதை நம்ம இதை ஒரு எண்ணெயில் போட்டு இதை கொஞ்சம் வதக்கி எடுத்தோம் அப்படின்னாலே சரியாயிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா எல்லா காளான்லேயும் சேரணும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கூட உப்பும் குழம்பு மல்லித்தூளும் கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காளான் வறுத்த எண்ணெய் கொஞ்சம் இருந்தது, அதை ஊற்றிருக்கிறேன் நான். ஊற்றிட்டு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு இந்த மஷ்ரூமை அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியது. வெங்காயம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி போட வேண்டாம். வெங்காயம் போட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துலையே அது வெந்துடும். காளான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நான்வெஜ்ஜே நம்ம செஞ்சிட்ருக்கோம். மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்காலாம் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை நீங்கள் தயிர் சாதம் இல்லாட்டி வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.